இன்னைக்கு பிரிஸ்பன் கப்பால நடந்த மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் கடைசியா டிரா ஆகியிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தை பத்தி, அதாவது இந்த ஆட்டம் டிரா ஆனதை பத்தி கேப்டனான ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரத்யேகமா பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அவர் பேசியிருந்தாரு. அப்ப அவரு நம்ம இந்திய அணிப்பக்கம் முக்கியமா இந்த பிளேயருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பிளேயர் மட்டும் இல்லைன்னா நிச்சயமா இந்த ஆட்டத்துல இந்தியா இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதனால இந்த பிளேயருக்கு மட்டும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல இந்த மேட்ச் தற்போது டிரா ஆகிறதுக்கும் இந்தியா இன்னிங்ஸ் தோல்வியில இருந்து தப்பிச்சதுக்கும் இந்த பிளேயர் தான் காரணம் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல ரோஹித் சர்மா இதை கூறி அந்த பிளேயருக்கு நன்றியையும் அவர் இப்ப சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பிளேயர் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு கண்டிப்பா நம்மள பல பேருக்கு ரோஹித் சர்மா அவரை தான் சொல்ல போறாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா ரோஹித் சர்மா பும்ரா அவருடைய பெயரை குறிப்பிடாம அவர் கூட நேற்று ஆட்டம் முடிகிறப்ப அற்புதமான பார்ட்னர்ஷிப் போட்டு பேட்டிங் பண்ண ஆகாஷ்தீப் அவரை தான் நம்ம ரோஹித் சர்மா நன்றியை கூறி இந்தியாவை இன்னிங்ஸ் தோல்வியில இருந்து காப்பாற்றினது அவர் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி பேசின ரோஹித் சர்மா, பும்ரா நிறைய வாட்டி நான் அவரை பார்த்துருக்கேன், அவருக்கு ஓரளவுக்கு பேட்டிங் ஸ்கில் இருக்கு, ஆனால் ஆகாஷ்தீப் அப்படி கிடையாது, அவருக்கு அவ்வளவா பெருசாக பேட்டிங் வராது, அப்படிங்கிறதால தான் அவரை கடைசி பிளேயரா 11வது பிளேயரா நாங்கள் இறக்கி விட்டோம். ஆனால் அந்த இடத்துல பொறுப்பை அறிஞ்சு இந்தியாவுடைய தேவை என்ன அப்படிங்கிறத அந்த முக்கியத்துவத்தையும் ஆகாஷ்தீப் அவர் அறிஞ்சு அதுக்கு முன்னாடியே களத்தில் இருக்கிற பும்ரா அவரை விட அற்புதமாக பேட்டிங் பண்ணி பும்ராவையே லீட் பண்ற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை ஆகாஷ்தீப் அவர் விளையாண்டது சத்தியமா எங்களால் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இது ஒரு சாதாரண இன்னிங்ஸ் கிடையாது, இந்தியாவை ஃபாலோ ஆன்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் இது. இதுல மட்டும் ஆகாஷ்தீப் அவர் இந்தியாவை ஃபாலோ ஆன்ல இருந்து காப்பாற்ற முடியாம இந்தியா ஃபாலோ ஆன் ஆயிருந்தாங்கன்னா இன்னைக்கு காலையில் எப்படி ஆஸ்திரேலியா அவங்க போட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்தாங்களோ அதே நிலைமை எங்களுக்கு ஒருவேளை ஏற்பட்டுக்கலாம். ஆஸ்திரேலியா 89க்கு எப்படி 7 விக்கெட்டுகளை இழந்தாங்களோ அதே மாதிரியான நிலைமை இந்தியாவுக்கு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்டம் இந்தியா இன்னிங்ஸ் தோல்வி அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட சம்பவம் எதுவும் நடக்காம இந்தியாவை ஃபாலோ ஆன்ல இருந்து காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ஆகாஷ்தீப் அவர் மேலே பேட்டிங் ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஆகாஷ்தீப் இந்தியாவை ஃபாலோ ஆன்ல இருந்து காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ கேப்டனா என்னையும் இந்த ஆட்டத்தில் இருந்து ஆகாஷ்தீப் அவர் காப்பாற்றிருக்காரு. பர்சனலாக அவருக்கு கண்டிப்பாக இதுக்கு நான் டேங்க் பண்ணியே ஆகணும். ஸோ முக்கியமான நேரத்தில் இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் விளையாண்ட ஆகாஷ்தீப் கண்டிப்பாக ஒரு சிறந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஆகாஷ்தீப் அவரை பாராட்டி இந்தியா இந்த மேட்ச்ல இன்னிங்ஸ் தோல்வி அடையாமல் இருந்து தப்பிச்சதுக்கு ஆகாஷ்தீப் அவர் தான் காரணம் அப்படின்னு ரோஹித் சர்மா நன்றியை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிரஸ் மீட்டாளர்கள் சந்திப்பில் இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.